தொப்பை குறைக்கிறதுக்கான அடுத்த கட்ட கருவி நம்ம வீட்டிலிருந்தே கட்டு மஸ்தான உடல் வாக்கு வைக்கிறதுக்காக தற்சார்பு சுயசார்பில் என்னென்ன உபகரணம் செய்கிறோம் அப்படிங்கிறத உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் இது 3வது பதிவு. இப்போ நீங்கள் பார்க்கறது குறிப்பாக வயதானவர்களும் நம்ம வீட்டு பெண்களும், அதிலும் வேலை அதிகமாக இருக்குது, அதாவது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, மற்ற வேலைக்கு தான் டைம் சரியாக இருக்குதுங்கிறவங்க கொஞ்ச நேரம் இதில் செலவிட்டு தொப்பையை குறைச்சிக்க முடியும். எப்படிங்கிறது டெமோ அப்புறம் காட்டுறேன். இந்த உபகரணத்துக்கான அறிமுக காணொளி இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காருடைய வேஸ்ட் டயரு, வேஸ்ட்டு ஃப்ரண்ட்டு ஸ்டெட்டு, அங்கே இருக்கிற பேரிங்கு, டிஸ்க்கு வச்சு செய்திருக்கோம். முன்னாடி இது இருக்குது. இதை பிடிச்சிக்கிட்டு இதில் அமர்ந்துக்கிட்டு, சரிங்களா, நல்லா நோட் பண்ணிக்கங்க, உட்காந்துக்கிட்டே நம்ம வந்து தொப்பை குறைக்க போகிறோம். ஏற்கனவே சூரிய குளியலில் படுத்துக்கிட்டு உட்காந்துட்டு குறைச்சி பார்த்துருப்போம். இது வீட்டுக்குள்ளே இது ஒன்று செஞ்சு ஓரமாக போட்டுட்டோம்னா அத்தவசரத்துக்கு உட்கார்றதுக்கு ஸ்டூல் மாதிரிமாச்சு, சரிங்களா. கேப் கிடைக்கிறப்போ நம்ம சகோதரிகள், அம்மாமார்கள், பாட்டிமார்கள் செய்து என்ன பண்ணிக்கலாம், தொப்பையை குறைச்சிக்கலாம். டெமோவை அடுத்து காட்டுறேன். இது ஒவ்வொரு உபகரணங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கான காணொளி. நம்மளுடைய 15 வருடத்துக்கு மேற்பட்ட ஆராய்ச்சியில் நம்மை போல் நடுத்தர வர்க்க மக்கள் வீட்டிலேயே எப்படி ஒரு ஜிம்மு செய்துக்கலாம், இருக்கிறத வச்சுக்கிட்டு கம்மி காசில், அது மூலிமா மொத்த குடும்ப உறுப்பினர்களும் எப்படி பலன் பெறலான்னு வைக்கிறேன். நான் எந்த எக்யூப்மெண்ட்ஸும் விற்க மாட்டேன், எதுவும் கிளாஸ் எடுக்க மாட்டேன், நான் எனக்கு செஞ்சுக்கிறேங்கிறது உங்கள் முன்னாடி வைக்கிறேன். நீங்கள் முடிஞ்சால் செஞ்சுக்கங்க, இல்லைன்னா இதற்குனே பாவம் நிறைய உடற்பயிற்சி கூடமெல்லாம் வச்சுருக்குறாங்க, அங்கே போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஸோ எல்லா தொழில்காரரும் நல்லா இருக்கணும். யார் வயிற்றுலேயே அடிச்சுட்டு நம்ம வளர வேண்டிய அவசியம் இல்லை. இது தற்சார்பு சுயசார்பு எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேங்கிறதுக்கான காணொலி. ஏன்னா நானே ஆரம்ப காலகட்டத்தில் ஜிம்முக்கு போய் தான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதையும் இங்கே உங்கள் முன்னாடி ஓப்பனாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அங்கேருந்து பார்த்து அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டிலே எப்படி அதை செய்யலான்னு முடிவெடுத்துருக்கோம். ஸோ என்னை பற்றி எல்லாம் உங்கள் முன்னாடி ஓப்பனாக சொல்லிட்டேன். என்னுடைய நோக்கம் எனக்கு கிடைத்த ஆரோக்கியம் இந்த உலகத்தில் உள்ள தகுதியான அனைத்து மக்களுக்கும் கிடைக்கணும். அதில் குறிப்பாக நடுத்தர வர்க்கம், ஏழை மக்கள். இன்றைக்கி இலுமினாட்டி அடிமை, கார்ப்பரேட் அடிமை வாழ்க்கையில் பல உடல் உபாதையை சந்திக்கிறாங்க. அதில் மிகப்பெரிய பிரச்சனையை தரக்கூடியது ஒபிசிட்டின்னு ஒன்று வந்ததுன்னா எல்லா பிரச்சனையும் உள்ளெழுத்துட்டு வந்துடும். சுகரு, ப்ரெஷரு, மலச்சிக்கல், மன அழுத்தம், தூக்கமின்மை, பசியின்மை, அஜீரண கோளாறுன்னு போயிட்டே இருக்கும் பட்டியல். அதை தூக்குறதுக்கு தான் நம்ம ஆராய்ச்சி தகவலை தர்றேன். வேணா பின்பற்றி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்கள் ஜெம்சி குரு, ஜெம்சி ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ்க்காக.